நகாசாரி நகை வேலை இல்லாதனால வெள்ளி வேலை செஞ்சுட்ருக்கேன். அந்தளவுக்கு காலம் வந்து போயிட்டு உழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணுன்றதுக்காண்டி வெள்ளி வேலை, செம்பு வேலை இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நகாசாரியை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ எத்தனை கட்சி வந்தாலும் சரி, நகாசாரியை காப்பாற்றுறதுக்கு யாருமே முன் வரல. இதுதான் வேதனையான விஷயமா இருக்குது. நாங்களும் பார்த்திங்கன்னா போராடி தான் பார்க்குறோம், என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுமையான போராட்டமாக தான் பார்க்குறோம். நஷ்டம் இல்லாத வேலை. ஒரு நாளைக்கு கூலியே பார்த்திங்கன்னா ஒரு வேலைகளை முடித்து ஒரு நாளைக்கு சம்பளம் கிடச்சிது பார்த்திங்கன்னா 250 ரூபா 300 ரூபா தான் கையில் கிடைக்கிது. யாரும் சொல்லியாச்சுன்னு நம்ப மாட்டாங்க, ஆனால் அதான் உண்மை. அதுக்கு மேலே லாபம் கிடைக்காது. வேறு கூலி வேலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கூலி வேலைக்கு போயாச்சுன்னா சம்பளம் எப்படியாவது ஒரு 700 ரூபாயாவது கொடுப்பாங்க. 700 800 கொடுத்துருவாங்க. நகைத்தொழில் பார்க்கணும் பேர், அது லாபமே கிடையாது. எல்லாம் நஷ்டத்தை தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கடன் தான் அதிகமாக இருக்கிறத தவிர கடத்தை அடைக்க முடியல, பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. வறுமையில் வந்து நகை தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு வந்து அரசு வந்து முன் வரணும். இதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். பார்த்தீங்களா, தங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தங்க வேலை இல்லாமல் இருக்குங்காருங்க. இப்போ வெள்ளி கடுக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெள்ளி கடுக்கான். பார்த்தீங்களா, வெள்ளி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, வெள்ளி வேலை. பார்த்தீங்களா, தங்க வேலையை பார்த்த கையில் நீங்கள் தங்க வேலை இல்லாமல் வெள்ளி வேலையை வச்சு சுப்பிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கம்மல் வந்து இந்த காதில் போடுவாங்க பார்த்து, இந்த இடத்துல கடுக்கான் போடுவாங்க. அந்த காது வெள்ளி கடுக்கான் பார்த்தீங்களா, இப்படி போடுவாங்க. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதேமாரி செய்யணும், ஒரு 10 பீஸ் செய்யணும். இதுக்கெல்லாம் கூலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன விதமாக கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்க வேலை பார்த்தாலே உங்களுக்கு சம்பளம் 300 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் ஒரு பீஸ்லாம் செஞ்சு கொடுத்தா 40 ரூபா தான். இது 40 ரூபாய்க்கு பாருங்கள், கல் வைக்கணும், இந்த இடத்துல உடக்கு வச்சு ஊதணும், இந்த பாலிஷ் பண்ணணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. இது நம்ம சும்மா இருக்கிறதுனால ஏதாவது செலவுக்காகவே ஏதாவது பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு அதுக்காண்டி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தொழிலையே வருமானம் ரொம்ப கம்மியாக உள்ள தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நகை தொழில் தான். அது 100க்கு 100% உண்மை. அது எங்களை காப்பாற்றுக்கு வந்து அரசு வந்து முன் வரணும். அவங்க வந்து செய்வாங்க, உதவி செய்வாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது.